அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 நடந்த டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வியை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பென்னு பேப்பர் எதுவுமே தேவையில்லை, மைண்ட் கேல்குலேஷனே போட்டு ஆன்சர் பண்ணலாம். இதை எப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டாங்கன்னா நான் சொல்கிற மாதிரி மைண்ட் கேல்குலேஷனே போட்டுடலாம். இது எப்படின்னு பாருங்கள். கேள்வி என்னென்னா, ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை. கேள்வியை சரியாக பாருங்கள். வருகை புரியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 80 மாணவர்கள்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக. அப்போது மொத்தமானறப்போ 100% எடுத்துக்கலாங்களா? அது 25% பேர் வருகை புரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வரலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 80 பேருன்றது 100%னா அதில் பாதி 40 பேர், அது 50% பேர். 80ல் பாதி 40னா 100%த்தில் பாதி 50%. அப்போது 40ல் பாதி 20 பேர்னா 50ல் பாதி 25%ங்களா? அப்போது 20 பேருன்றது தான் 25%க்கான மதிப்பு. கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 25% பேர் வருகை புரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 20 பேர் வரல, சரிங்களா? கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, வருகை புரிந்த மாணவர்கள், வராதவங்க 20 பேர். அப்போ வந்தவங்க எவ்வளோ பேர்னு கேட்குறாங்க. மொத்தமாக 80 பேர், அதில் 20 பேர் வரலன்னா மிச்சம் இருக்கிறது 60 பேர். அப்போது அந்த 60 பேர் தான் அன்றைக்கி வகுப்புக்கு வந்திருப்பாங்க. அப்போது ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.